ஏன் இப்படி பண்ற கண்மணி? கண்மணி கண்மணி கண்மணி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுறேன் கண்மணி. கண்மணி ஒரு நிமிஷம் நில்லு கண்மணி, நான் உங்ககிட்ட பேசுறேன் கண்மணி. கண்மணி ப்ளீஸ் போகாத கண்மணி, ப்ளீஸ். சார் 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 என்ன சார் இப்படி ராவா குடிக்கிறீங்க? நைட்டு எதுவுமே சாப்பிடல, காலையிலேயே எதுவும் சாப்பிடாம இப்படி வெறும் வயிற்றுல குடிச்சா என்ன சார் ஆகிறது? டேய் என்ன வேணா ஆகட்டும்டா. என் கண்மணிக்கு என்ன பிடிக்காதப்போ நான்லாம் இருந்து என்ன பண்ண போறேன்? சார் இப்போ எதுக்கு சார் இவ்வளோ வெக்ஸ் ஆகுறீங்க? ராவா குடிச்சிருக்கீங்க, வயிறு பயங்கரமா எரியும் சார். நீங்க முதல்ல வாங்க சார், வந்து சாப்பிடுங்க. வேணாண்டா, எரியட்டும். என்னை கம்பல் பண்ணாத, விட்டுரு. அது எப்படி சார் விட முடியும்? உங்களை பத்திரமா பார்த்துக்க சொல்லி உங்க அம்மாவும் உங்க தம்பியும் பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் உங்க பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு விசாரிச்சுட்டே இருக்காங்க சார். நான் உங்களுக்கு பயந்துட்டு நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்கன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கேன் சார். ஆனா நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா இருக்கிறது உனக்கு அவ்வளவு டார்ச்சரா இருக்குல்ல? சரி அப்ப விட நான் மணி சார் 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 நீங்க இருக்கிற நிலைமைக்கு இப்ப இந்த ரூமை விட்டே போக கூடாது சார். ப்ளீஸ் சார், சாரி சார். முதல்ல உட்காருங்க சார், இந்தாங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிட்ற மூட்ல இல்ல, என்னை விட்டுரு, வேணாம். ஏன் சார்? சத்தியமா என்னோட நிலைமை இந்த உலகத்துல வேற எவனுக்கும் வரக்கூடாதுடா. சார் கவலைப்படாதீங்க சார், எல்லாமே சரியாயிடும். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். டேய் இன்னும் என்னடா பொறுமையா இருக்கிறது? இதுக்காக எல்லா எல்லைக்கும் போயாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. என் மனசுல இருக்கிறத அவகிட்ட பேச போனேன். யார்கிட்ட சார்? வேற யார்கிட்டடா போய் நான் வந்து புலம்ப போறேன்? என் பொண்டாட்டி கிட்ட தான்டா. சாரி சார், தெரியாம கேட்டேன். அவங்கள எங்க சார் பாத்தீங்க நீங்க? ரோட்ல பார்த்து கிட்ட போய் பேசலான்னு போனேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம என்னை யாருன்னு தெரியாத மாதிரி அவளுக்கு கடுப்பா மூஞ்ச திருப்பிட்டு போயிட்டாடா. கட்டின பொண்டாட்டிடா அவ. தாலி கட்டின புருஷன் இப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு போனான்னா எனக்கு எப்படி வலிச்சிருக்கும்? அந்த பெயின் எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம்தான் சார். தெரியுதுல்ல? அப்போ அப்ப நான் சாப்பிடாம போறேன். என் டென்ஷன் என்னன்னு புரியாம நீ பெருசா அட்வைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, புரியுதா? சார் கோச்சிக்காதீங்க சார், உங்களுக்காக தான் சார் அவ்வளோ தூரம் போய் டிஃபன்லாம் வாங்கிட்டு வந்தேன். எனக்காக கொஞ்சம் சாப்பிடுங்க சார். உனக்கு அறிவு இல்லை, நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. அதை தூக்கிட்டு போய் முதல்ல எங்கேயாவது குப்பையில கொட்டு. சும்மா என் மூடு தெரியாம நாய் நாயின்னு என் உயிர் எடுக்காத. சார் இது அண்ணி செஞ்ச இடியாப்பம் சார். அண்ணியா? என்னடா சொல்ற? நீங்க பார்த்த மாதிரி தான் நானும் உங்களை ரோட்ல பார்த்தேன். என்னையும் உங்களை மாதிரி தான் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கல சார். எப்படியும் உங்களுக்கு டிஃபன் வாங்கணுமே, அது அவங்க கிட்டே வாங்கலாமேன்னு உங்களுக்கு இடியாப்பம் வாங்கிட்டு வந்துட்டேன் சார். டேய் இது ஏன்டா நீ முன்னாடியே சொல்லல? சார் உங்க கோவத்தை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேன் சார், அதான். டேய் குர்ரா, முதல்ல குர்ரா. ஓகே சார். என் கண்மணி சமைச்சிருக்கா, சீக்கிரம் போடு, பசிக்குது எனக்கு. வேற ஒன்று இருக்கு. சாரி சார், கவனிக்கல. வடக்கரையும் வாங்கிட்டு வந்தேன் சார். அதையும் வை. என் கண்மணி செஞ்சது. இந்த இடியாப்பத்தை தேங்காய் பாலில் தொட்டு சாப்பிட்டா தேனாட்டம் இனிக்குது. வடகரி தொட்டு சாப்பிட்டா காரசாரமா வேற லெவல்ல இருக்கு. டேய் அந்த வடகரின் தேங்காய் பால் இன்னும் கொஞ்சம் இருந்தா ஊத்து. என்னடா பாக்குற? இல்லை சார், டிஃபனும் வேணாம் ஒன்றும் வேணான்னு சொன்னீங்கல்ல, ஆனால் இப்போ இப்படி சாப்பிட்றீங்களே சார். டேய் இது என் கண்மணியோட இடியாப்பண்டா. இதெல்லாம் தேவலோகத்தோட அமிர்தம் மாதிரி, எல்லாருக்கும் கிடைச்சிடாது. இது சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும். சான்ஸே இல்லை சார். நீங்க என்ன பொண்டாட்டி எவ்வளோ லவ் பண்ற புருஷனை இப்பதான் சார் பார்க்குறேன். ஆனா ஏன் சார் இப்படி பிரிஞ்சிருக்கீங்க? உண்மையிலேயே என்ன சார் பிரச்சனை? கரெக்டான டைம்ல கரெக்டான கேள்வி கேட்டடா. என் பொண்டாட்டியை நான் பயங்கரமா லவ் பண்றேன்னு நீ டக்குன்னு கண்டுபிடிச்சல. ஆமா சார். அது என்ன என் கண்மணி கண்டுபிடிக்கலடா, அதான் பிரச்சனை.
அப்போ அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதுதானே சார்? அதைத்தான் அவளுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறதுனே தெரியல. டேய், எனக்கு ஒரு உதவி பண்றியா? சொல்லுங்க சார். அது அவ என்ன பார்த்தாலே அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதனால டெய்லி அவகிட்ட போய் இடியாப்பம் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கறது உன்னோட கடமை, உன் பொறுப்பு. ஓகே சார். ஆனா எனக்குன்னு மட்டும் சொல்லிடாத. கொடுக்காம போயிட போறா அவ. கிச்சன்ல உனக்கு என்ன வேலை? இந்த வீட்டு பெண்கள் தானே இருக்கணும். நீ வெளியில போ. ஏன் இப்படி சொல்றீங்க? நானும் இந்த வீட்டு பொண்ணு தானே. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ முதல்ல கிளம்பு. இப்படி பேசுறது நியாயமே இல்லை. ஏன்? பின்ன வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்றீங்க, ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா விரட்டுறீங்க. நீ இது வரைக்கும் பண்ண ஹெல்ப் எல்லாம் போதும். முதல்ல இடத்த காலி பண்ணு. முடியாது. என்ன மிரட்டுறியா? உன் திமிரெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். நான் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக வரல, சமையல்ல ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன். நீங்க தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது. ஒழுங்கா வெளியில போயிடு. என்ன பயமுறுத்துறீங்களா? ஷோ. இதுக்கெல்லாம் அடங்கி போறதுக்கு நான் ஒன்னும் கண்மணி மாதிரி பொண்ணு இல்ல. ஏய், முதல்ல நீ பொண்ணே இல்ல. நீ எல்லாம் பெண்மைக்கே களங்கம், அசிங்கம். முதல்ல நீ என்ன நிலைமையில இந்த வீட்டுக்குள்ள வந்தன்னு கொஞ்சம் நினைச்சு பாரு. உனக்கு உயிரும் மானமும் கண்மணி போட்ட பிச்சை, அத நினைச்சு பாரு. எந்த ஒரு ஆதரவும் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்த உனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்தா அவ வாழ்க்கையை நீ பறிச்சிட்டல. மனசாட்சி இருக்கிற எந்த ஒரு பொண்ணாவது இப்படி ஒரு காரியத்தை செய்வாளா? சின்ன வயசுல இருந்து உன் கூட பழகின ஒரு ஃப்ரெண்டுக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சிருக்கியே, எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? முதல்ல உன்னை ஞாபகப்படுத்திடுறேன். உங்க புள்ள ஆசைப்பட்டது கண்மணிய இல்ல, என்னதான். அது தெரிஞ்சும் கட்டாயப்படுத்தி கண்மணிக்கு அவரை கல்யாணம் பண்ணி வச்சது நீங்க தான். ஆனா அவ கழுத்துல உங்களுக்காக அன்பு கடமையா தாலி கட்டினாரே தவிர இப்ப வரைக்கும் அவர் மனசளவுல ஏன் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. சும்மா உன் கற்பனையெல்லாம் நிஜமாக்கலான்னு பாக்காத. என் புள்ள ஆரம்பத்துல வேணா கண்மணி கூட ஒற்றுமை இல்லாம இருந்திருக்கலாம். அதுக்கு நிறைய காரணமும் இருக்கு. ஆனா இப்ப அப்படி இல்ல. கண்மணியா அவன் உயிருக்குயிரா நேசிக்கிறான். அது சும்மா கண் துடைப்பு. உங்களை ஏமாத்துறதுக்கு, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான். இத என்ன நம்ப சொல்றியா? தாலி கட்டின பொண்டாட்டிய நம்பிட்டாளே, அன்பு மனசுல நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே ரோஷமா வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாளே. அதுக்கப்புறம் நீங்க நம்பினா என்ன, நம்பலனா எனக்கு என்ன? அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. இத பாரு, நீ புத்தியும் மனசும் சீரழிஞ்சு ஆணவத்துல பேசுற. ஆனா இப்ப சொல்ற, நீ ஜெயிச்சிட்டதா நினைக்காத. அன்பு மனசுல இப்ப உண்மையிலேயே இருக்கிறது யாருன்னு கண்மணிக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும். அடுத்த நிமிஷமே நீ இந்த வீட்ல இருக்க மாட்ட. ஓ, சேலஞ்சா? அப்ப சீக்கிரமே உங்க தோல்வியை ஒத்துக்க நீங்க தயாரா இருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அன்புக்கு கண்மணி மேல ஒரு துளி கூட காதல் இல்ல. அது வரவும் வராது. ஏன்னா என்ன பார்த்த முதல் நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவரோட மனசுல இருக்கிறது நான் தான், நான் மட்டும்தான். இதுதான் உண்மை. அது புரிஞ்சதாலதான் கண்மணிய அவரை உதறிட்டு போயிட்டா. ஆனா நீங்க தான் அது இன்னும் புரியாம இப்படியே இருக்கீங்க. இப்பவும் உங்களுக்காக தான் வேற வழியே இல்லாம என்ன பண்றதுன்னு புரியாம அன்பு என்ன வெறுக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா ஒன்னு சொல்லட்டுமா, எப்பவுமே முதல் காதல யாராலையுமே மறக்க முடியாது, அதை விட்டு கொடுக்கவும் முடியாது. அன்புவோட முதல் காதல் நான் தான். அதை யாராலையும் மாத்தவோ அழிக்கவோ முடியாது. அது இதயத்துல குத்துன பச்சை மாதிரி. உயிரும் உடலும் இருக்கிற வரைக்கும் காலத்துக்கும் அது மட்டும்தான் நிரந்தரம். என்கிட்டே சவால் விடுறீங்கல்ல. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் அன்போ நானும் சேர்றத யாராலும் தடுக்க முடியாது.
உங்க மகனை நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன். இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வருவேன். இப்ப துரத்துறீங்கல்ல, இதே கிச்சன்ல உங்களுக்கும் இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கும் நான் உரிமையா சமைச்சு காட்ட தான் போறேன்.